ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்ண்ணா. வணக்கம் பாஸ்கர். போன சீசன் வந்து டிசாஸ்டர் பற்றி பேசியிருந்தோம். டிசாஸ்டர் பர்மனன்ஸ்னு நல்ல மக்கள்கிட்ட வரவேற்பு இருந்தது. ரெண்டாவது அடிப்படையில் நம்மளே ஜோசிக்கார மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்? நம்ம ஏதாவது ஒரு பாட்காஸ்ட் பேசுவோம், அது நியூஸில் வரும் ஒரு 2 ஓஹோ. நாள் கழிச்சு. இல்லை ஏதாவது ஒரு புத்தகம் வரும், இல்லை யாராவது ஒரு கான்ட்ரவர்ஷியில் மாட்டுவாங்க அதில். அந்த மாதிரி இப்போ டிசாஸ்டர் பற்றி பேசும்போது தொடர்ச்சியாக தொடங்கும் பொழுதே விஜயவாடாவில் தொடங்குச்சு. அப்புறம் குஜராத் பக்கம் போய் எனக்கு தெரிஞ்சு இப்போ மத்திய பிரதேசில் சூழ் கொண்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீக்கில் எர்த்வாக் வருங்கிற மாதிரி நாங்கள் ஒரு ஒரு குரூப் இருக்குது, பார்த்துட்ருக்கோம். அதில் வருன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நேற்றுலேருந்தே இப்போ பாகிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் வந்து டெல்லி வரைக்கும் அதனுடைய ட்ரெமர், அந்த அதிர்வு மற்றதெல்லாம் தொடர்ச்சியாக 2-3 முறை ஃபீல் ஆயிருக்காங்க. அதனால் தொடர்ச்சியாக கவனிக்கிறதுனுடைய விளைவு திடீர்னு நம்மள எட்டி பார்க்கும்போது அவங்களுக்கு அது ஒரு ஜோசியம் மாதிரி தெரியுது. அதனால் டிசாஸ்டர் பர்மனன்ஸ் பற்றி மட்டும் இல்லை, நம்ம எப்போ எது பேசினாலும் அது வந்து ஒரு இப்போ ஷேர் மார்க்கெட் பற்றி பேசணும். பேசி கொஞ்ச நாள்ல ஹிடன்பர்க் அந்த இது வந்தது. நம்ம ஒரு ஃபேக்காக எப்படி இந்த உலகம் எக்கனாமிக்ஸ் இயங்குதுன்னு பேசியிருந்தோம் நம்ம. அப்போ பார்த்தா நிறைய விஷயங்கள் அதில் மாட்டினாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த வாரம் நான் என்ன பார்த்தேன்னா, டாட்டா அது மாதிரி முன்னாடி நம்ம வந்து அம்பானி பேசின்னு இருந்தாப்புல இல்லையா, அந்த மாதிரி டாட்டா தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அதே வாய்ஸில், ஏஐ வாய்ஸில். அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறத மக்கள் பார்க்குறாங்க. நமக்கு முன்னாடி தகவல் தெரிஞ்சிருதா, இல்லை நம்ம நீண்ட காலம் அதை ஃபாலோ பண்ணுறதுனால சொல்கிறத வச்சு நடக்குதான்னு தெரியல. அதுவே நமக்கு சந்தேகமாக தான் இருக்குது. சில நேரங்களில் யோசிக்கிறது ஃபோனில் வரும்போது நாமளுக்கே பயமாக இருக்குது. ஒருவேளை வாய்ஸ் எல்லாம் தாண்டி ஏதோ வேற எதையோ ரெக்கக்னைஸ் பண்ணது போல இருக்குது இந்த ஃபோனுங்கிற மாதிரிலாம். அது மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவம். நிறைய பேர் கூப்பிட்டும் சொன்னாங்க. டிசாஸ்டர் பர்மனன்ஸ் பேசும்போதெல்லாம் அவங்க மெசேஜில் எங்கேயா படிக்கும்பொழுது பார்க்கும்பொழுது பேசுகிறாங்க. 2-3 விவசாயத்துக்கு புதுசாக உள்ளே வந்த பெண்களும் பேசியிருந்தாங்க. குறிப்பாக வாசிக்கணும் ஒருத்தவங்க வந்து தொடர்ச்சியாக பாட்காஸ்ட் கேட்டு நமக்கு எழுதுறாங்க. நிறைய பேர் எழுதுறாங்க. ஒரு ஒரு வகையில் மக்களோட இணைந்து பயணிக்கிறோங்கிற உணர்வு ராட்டைக்கு தொடர்ச்சியாகவே இருக்கு. நம்மளை வந்து இந்த சீசன் நம்ம போன முறையே சொல்லியிருந்தோம் ஒரு கடைசி எபிசோடில் புத்தகங்கள் சார்ந்து பேச போகிறோன்னு. நீண்ட வாசிப்பு பயணம் இருக்கிறதுனால நம்மகிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது. ஆனால் எல்லாரும் சம்மரைஸ் பண்ண சொல்லி தான் கேட்பாங்க. ஆனால் நம்ம சம்மரைஸ் பண்ண போகிறதுல அறிமுகம் பண்ணி வைக்கிற அளவுக்கு தான் இந்த புத்தகங்கள்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். பொது தளத்தில் அதிகம் விவாதிக்கப்படாத இருக்கக்கூடிய புதுசாக வந்த புத்தகங்களாக இருக்குது எல்லாமே. இங்கே தமிழ்நாட்டில் சொல்கிறேன், அது உலகளவில் போற்றப்பட்டுன்னு இருக்கும், படிக்கிறவங்க இருப்பாங்க, அதுக்கான ஃபோரம்லாம் இருக்குது. இங்கே எத்தனை பேருக்கு நம்ம பேச போகிற புத்தகங்கள் தெரியணும்னு தெரியல, பார்ப்போம். அதனால் இந்த முழு சீசனும் புத்தகங்களை மையமாக வச்சு தான் இயங்க போகிறேன்னா. நீங்கள் ஆல்மோஸ்ட் சின்ன வயசுலேருந்து புத்தகம் படிக்கிற பழக்கம் அவ்வளோ இருக்கீங்க. நான் ஒரு 15 வயசுலேருந்து தமிழ் இலக்கியத்தில் தொடங்கி நானும் வாசிக்கிறேன். இது பார்க்கும்போது இந்த இந்த வாசிப்பு உங்களுக்கு வந்து நகர்த்தி ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். ஒரு காலத்தில் தேடி தேடி எனக்கு இருந்தால் எப்படின்னா, ஒரு அங்கலாய்ப்பில் எல்லாத்தையும் வாரி வாரி கொட்டிப்போம்ல, அது மாதிரி இது கிடைச்சாலும் வாங்குறது, அது கிடைச்சாலும் வாங்குறது, எதை வேணா படிக்கிறதுன்றதெல்லாம் போய் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் ஆச்சு. அப்புறம் பெரும்பாலும் அரசியல் படிக்க ஆரம்பிக்கிறது. பௌத்த இலக்கியங்கள் எப்பயுமே உண்டு, அது எனக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ரீடிங்கில் ஒரு டிரான்சிஷனே நடந்திருக்கும், ஒரு ஃபேஸு. இப்போ ரொம்ப அதிகம் நீங்கள் கான்டெம்பரரி விஷயங்கள் தான் படிக்கிறீங்க. அதுவும் அதாவது ஃபங்க்ஷனலாக எதாவது மாற்ற முடியுமா அப்படிங்கிறதுல நிறைய கவனம் செலுத்தி படிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் உங்களுடைய வாசிப்பு அனுபவத்தில் தொடங்கினீங்கன்னா இந்த சீசன் முழுக்க என்னென்ன புத்தகங்கள்லாம் பேச போகிறோன்னு சொல்லி நிறைவு பண்ணலாம். எனக்கு சின்ன வயசுல இருந்து அமைஞ்சு போச்சு அது மாதிரி. எல்லாருமே வீட்டில் புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க. அதனால வாசிக்கிறதுன்றது வந்து பெருசா ஒரு எப்போ ஆரம்பிச்சதுன்னு கூட எனக்கு நினைவு இல்லை. ஏன்னா சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீட்டில் ஒரு மிகப்பெரிய இது வந்து என்னன்னா லைப்ரரியில் சேர்த்து விட்டுருவாங்க. மெம்பர்ஷிப் கட்டி லைப்ரரியில் சேர்த்து விட்டுட்டு நானே போய் புத்தகம் எடுத்துக்கிறது. நான் சொல்றது வந்து ஒரு
எனக்கு தெரிஞ்சு ஒரு 7, 8 வயசுல இருந்து லைப்ரரியில போறது, புத்தகம் எடுக்கிறது ரெகுலரா. வாரம் ஒரு முறை இப்போ அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு வேற புத்தகம் வாங்கிட்டு வந்து படிக்கிறது. அந்த வயசுல எல்லாம் வந்து கதை புத்தகங்கள் தான் அதிகமா இருந்துச்சு. ஆனா அது கொஞ்ச நாள் கழிச்சு கதையை தாண்டி மற்ற புத்தகங்கள், வரலாறு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் நிறைய வாசிக்க முடிஞ்சுச்சு அந்த பீரியட்ல. அது அந்த பீரியட்ல இந்த இந்த சோவியத் யூனியன்ல வந்து நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் இருக்கும் இல்லையா, அவங்க வந்து அங்கங்க எக்ஸிபிஷன் போட்டு ரொம்ப குறைச்ச விலையில புத்தகங்கள் விற்பாங்க. ஸோ போகும்போது வரும்போது எங்கேயானா அந்த இது இருக்கும், டென்ட் மாதிரி ஒரு கொட்டாய் மாதிரி போட்டு ஒரு ஷாமியானா போட்டு அதில் புத்தகங்கள் வச்சு வித்துட்டு இருப்பாங்க. அங்கே வாங்கினது. அப்புறம் வருடாந்திரம் ஒரு முறை புத்தக கண்காட்சி சென்னையில் போகிறதுன்றது வந்து அது ஏதோ ஒரு சடங்காக பண்ணிட்டு இருந்த குடும்பங்கள்ல எங்களுதும் ஒண்ணு. இன்னைக்கும் கூட ம். அது அது ஏதோ எப்படி வந்து திருவிழா நடக்குமோ, ஊர் திருவிழான்னா நம்ம எல்லாரும் பங்கெடுக்கணுமோ, அது மாதிரி புத்தக கண்காட்சிக்கு போறதுன்றது வந்து அதற்காக முன்னபடியே வந்து இப்பெல்லாம் எப்படின்னா அதற்காக வந்து காசு அலோகேட் பண்ணி அதுக்காக எல்லாரும் ஒரு நாள் நேரம் ஒதுக்கி, ஏன்னா இப்ப ரொம்ப பெருசாயிருச்சு. ம். ஒரு நாள்ல புத்தக கண்காட்சி முழுக்க போய் பார்க்க முடிய மாட்டாங்க. முன்னாடி சின்னதா இருந்தப்போ இன்ஃபேக்ட் என்னுடைய புக் மார்க்குக்குன்னு தனியா ஒரு டப்பா வச்சிருக்கேன். அந்த புக் மார்க்ல வந்து என்னுடைய முதல் முதல் புக் மார்க் ரொம்ப நாள் நான் வந்து தூக்கி போடாம வச்சிருந்தது வந்து 3வது புத்தக கண்காட்சி, 4வது புத்தக கண்காட்சின்னு புத்தக கண்காட்சியோடைய இந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து முன்னாடி புக் மார்க் மாதிரி போடுவாங்க. ம். அது எல்லாத்தையும் வந்து பத்திரமா வச்சிருந்தேன் ரொம்ப நாளைக்கு. ம். இன்னமும் கூட எங்கேயான இருக்குன்னு நினைக்கிறேன். ம். ஸோ அங்கே கண்காட்சிக்கு போனேன்னா புத்தகம் வாங்குறது. இப்போ ஆனால் அஃப்கோர்ஸ் இது நம்ம சப்ஜெக்டில் இல்லை, இருந்தாலும் சொல்லணும். இப்போ புத்தக கண்காட்சியில் வந்து ஸ்டால் வந்து முன்னாடி 50 ஸ்டால் இருந்தது, இப்போ 500 ஸ்டாலாக மாறினாலும் ம். ஒரு விஷயத்துல தெளிவாக இருக்காங்க. இங்கே உள்ளார உட்கார்றதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. வயசானவங்க ம். வந்தாலுமே கூட ஒரு ம். சோர்வு அடைஞ்சு நீங்கள் உட்காரணுன்னா தரையில தான் உட்காந்துக்கணும். ம். இவ்வளோ பெரிய புத்தக கண்காட்சி நடத்துகிறாங்க, ஆனால் வந்து யாருக்கும் உட்கார்றதுக்கு இடமோ இதுவோ கிடையாது. வெளியில வந்து பெருசா ம். பந்தல் போட்டு வச்சிருக்காங்க. அங்க வந்து உட்காந்துக்கலாம். அல்லது சாப்பாட்டுக்கு ஒரு பெரிய ஈக்குவலி பெரிய ஒரு பந்தல் ம். போட்டு இப்ப சாப்பிட வைக்கிறாங்க. ம். ஆனா புத்தக கண்காட்சி உள்ளார புத்தகம் பார்க்கறதுக்கு தான் அங்க வரோம். ம். அது சம்பவம் அது கான்செப்சுவலி அந்த புத்தக கண்காட்சி நடத்துறவங்க வந்து இன்னமும் அந்த பழைய காலத்திலேயே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் மென்டலா. ம். ம். கண்காட்சிக்கு இடையில உட்கார்றதுக்கு அங்கங்க இடம் வச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிதானமா போய் பார்க்கலாம். இப்பெல்லாம் வந்து ஒரு 2 ரோ முடிச்சாச்சுன்னா 3வது ரோக்கு சில சமயம் வந்து ஸ்பெசிஃபிக் புத்தகங்களை பார்க்கறதுக்கு தான் போறது. ம். சில பப்ளிஷருடைய இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த புத்தக கண்காட்சியில போனா தான், அதுவும் தமிழ்ல சில பத்திரிகைகள்ல பப்ளிஷர்லாம் வந்து புத்தக கண்காட்சியில மாத்திரம் தான் அவங்கள பார்க்க முடியும். ம். அஃப்கோர்ஸ் இன்டர்நெட் வந்ததுலேருந்து இது எல்லாமே மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஏதான ஒரு புத்தகம் படிக்கிறோம், ரிவ்யூ பார்க்குறோம், இது பண்றோம், யாரானா ம். ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா இம்மீடியட்டா போயிட்டு அமேசான்ல கிடைச்சதுன்னா உடனே டவுன்லோட் பண்றதோ அல்லது ஆர்டர் பண்ணினா வீட்டுக்கே வந்துடுறதோ. ம். அதனால புத்தகங்களுடைய வாசிப்புன்றது வந்து எனக்கு இந்த சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சதுனால இன்னி வரைக்கும் வந்து ஏதோ ஒரு எப்போ மேஜையில் ஒரு 4 புத்தகங்கள் புதுசா இருந்துட்டே இருக்கும் படிச்சுட்டு இருக்கிறது. ம். அல்லது பழைய புத்தகங்கள்ல வந்து திரும்பி எடுத்து வாசிக்கிறதுன்றது அது இன்னைக்கான வந்து இருந்தாவது நம்ம ஓடி போகணும், எதுவுமே இல்லாம தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப கூட எடுத்துட்டு போறதுக்கு 4 புத்தகம் வச்சிருக்கேன். ம். இது வந்து என் மேஜையில எப்பயுமே இருக்கும். ம். ம். இந்த 4 புத்தகங்கள் என்னன்றது கடைசி எபிசோட்ல சொல்றேன். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும். அது ம். 4 இல்ல. 1ஓ ஆ. 2ஓ தெரிய வாய்ப்பு இருக்கு. அந்த 4ல ம். என்னால 1 கணிச்சு சொல்லிட முடியும்னு நெனைக்கிறேன். ஹிந்து ஸ்வராஜா இருக்கும்னு நெனைக்கிறேன். நாலு மத்தத நீங்க புத்தகங்கள் வந்து என்னன்றது நான் கடைசியில சொல்றேன். அது கடைசில வந்து சொல்லுங்க. என்னைக்கான நம்ம வந்து எதுவுமே இல்லை ஓடி போகணும் அப்படின்னா
ம். நான் கூட வீட்ல சொல்றது ஏன்னா புதைக்கவோ எரிக்கவோ பண்ணீங்கன்னா நான் செத்ததுக்கு அப்புறம் இந்த புத்தகத்தோட சேர்த்து பண்ணிருங்க அப்படின்னு. அ, அந்த ஈஜிப்ட்ல இருக்கிற ராஜாங்கள் எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, ம். அவனுக்கு பிடிச்ச எல்லா ஆர்னமெண்ட்ஸும் வச்சிருப்பாங்க அவனை சுத்தி அப்படின்னு அவனை புதைக்கும் போது அது மாதிரி. ம். இனி இப்போ எதுக்காக நம்ம இதை ஆரம்பிச்சோம் புத்தகங்களை பத்தி பேசுறதுக்கு, இந்த சீசன் முழுக்க நம்ம புத்தகங்களை பத்தி பேச போறோம் அப்படின்றது ஒன்று எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா புத்தகங்களை பத்தி பேசுறது வந்து ரொம்ப இது எடுக்க வேண்டியது இல்லை, ஏன்னா அதனுடைய தாக்கம் வந்து நம்ம மேல என்னைக்குமே இருக்கும். இன்னைக்கு இன்டர்நெட்ல என்னத்தான் வாசிச்சாலும் பெரும்பாலும் மக்கள் வந்து போன்ல ஏதோ பார்க்கறாங்க படிக்கிறாங்க பண்ணா கூட அந்த கையில அந்த புத்தகத்தை வச்சு வாசிக்கிறதுடைய அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு வேற எதுலையுமே இல்லை. ம். என்னால போன்லயும் நான் படிக்கிறேன், கம்ப்யூட்டர்லயும் படிக்கிறேன், எல்லாத்துலயும் படிச்சா கூட சம்ஹவ் இன்னமும் கூட அந்த பிசிக்கலா கையில புத்தகத்தை வச்சு வாசிக்கிறதுன்றது வந்து அதனுடைய ஒரு ஏன்னா நான் வந்து சமீப காலங்களில் நீங்க சொல்ற மாதிரி நிகழ்கால சப்ஜெக்ட்ல இருக்கிற புத்தகங்கள் தான் அதிகமாக வாசிக்க. ஏன்னா அது வந்து நம்ம டீல் பண்றோம், தினம் தினம் வந்து நிறைய விஷயங்களோட டீல் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை ம். குறித்து சிந்தனைகள், அதை குறித்து நாம அது முன்ன வந்து ஒரு ஆர்வத்துல இவங்க என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்ற அந்த ஒரு ஆர்வத்துல படிச்சிட்டு இருந்தோம். ம். ம். இப்போ வந்து சில பேர் சொல்றதுதான் வந்து இது இவங்க என்ன சொல்றதுன்றது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தாலும் ம். பல விஷயங்கள்ல இந்த துறையில என்ன நடக்குது, இப்போ ஒரு ம். உதாரணத்துக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த நுண்ணறிவு, ம். இதை பற்றி இந்த வருஷம் பிகினிங்ல நாம தொடர்ந்து பேசணும். ம். அதற்கான சில வேலைகள் வந்து பண்ண முடிஞ்சுச்சு. அஹ், அதுல ஒரு 7 8 புத்தகங்கள் அதுல வந்து டவுன்லோடு பண்ணி தான் படிக்க முடிஞ்சுச்சு. ம். அன்மாஸ்கிங் ஏஐன்னு ஒரு புத்தகம் இருக்கு. ம். அப்புறம் ம். வை மிஷின்ஸ் வில் நாட் டேக் ஓவர் ஃப்ரம் மேன் அப்படின்னு. அப்புறம் வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் இது த காஸ்ட் ஆஃப் கனெக்ஷன் அப்படின்னு. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து ட்ரெயின் பண்றது வந்து யார் வந்து அதற்கு உண்மையிலேயே திரும்பி இந்த ஏழை நாடுகள்ல தான் வந்து பிரச்சனை நடக்குது அப்படின்னு. ம். அதுக்கப்புறம் அல்காரிதம் ஆஃப் த அப்ரஷன் அப்படின்னு, எப்படி சர்ச் இன்ஜின் கூகுள் மாதிரி சர்ச் இன்ஜின் வந்து ரேசிசம் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுது அப்படின்னு. அது ஒண்ணு. இதை தொடர்ந்து த ஏஜ் ஆஃப் சர்வைலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான புத்தகம், ரொம்ப பெரிய புத்தகம், அது வந்து ஏறத்தாழ ஒரு 500 பக்கத்துக்கிட்ட வருது, 470 பக்கமா நம்ம ம். பெரிய புத்தகம். அந்த புத்தகம் வந்து இன்ஃபேக்ட் இன்னும் தொடர்ந்து வாசிச்சுட்டு இருக்கிறேன் அந்த புத்தகம். இது வந்து இதெல்லாம் வந்து சாஃப்ட் காப்பியா வந்த புத்தகம். ம். அப்புறம் கோட் டிபெண்ட்னு ஒரு இருக்கு அந்த புத்தகம். ஸோ இதெல்லாம் ம். வந்து இந்த நுண்ணறிவு சார்ந்து இருக்கக்கூடிய ம். தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தை வந்து தொடர்ந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க. அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதுல இருக்கக்கூடிய அஹ், அஹ், அதாவது என்ன சொல்றது, இந்த ஏஜ் ஆஃப் ஏஐன்னு சொல்லிட்டு இந்த எரிக் ஷ்மிட்ஸ்னு இப்போ ஒன்று படிச்சுட்டு இருக்கிறேன். ம். அதாவது இந்த தொழில்நுட்பத்தில் வேலை செய்கிறவங்க, எரிக் ஷ்மிட்ஸ்ன்ற ஆளு கூகுளுடைய கோ ஃபவுண்டர், அந்த ஆள் இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஏஜ் ஆஃப் ஏஐ அண்ட் தி ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த ஆள் ஒரு சின்ன புத்தகம் தான், 60 பக்கமா ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. ம். அது இது வந்து தொடர்ந்து நான் வாசிக்கக்கூடிய ஒரு ஜான்ர் அப்படின்னு சொல்லலாம் இப்போதைக்கு, கான்டெம்பரரியா வந்து தொழில்நுட்பம் குறித்து. ம். இன்னொன்று வந்து இதை பற்றி படிச்சுட்டு இருக்கிறேன், பிளான்ட் இன்டெலிஜென்ஸ். அதாவது ஒரு பக்கம் அந்த ஆள் இந்த எரிக் ஸ்மிட்ஸன் ஃபார் இன்ஸ்டன்ஸ் அவன் என்ன சொல்றான், இப்போ இருக்கக்கூடிய ஏஐஸ் ப்ரோக்ராம் வந்து இது வரைக்கும் ஹியூமன்ஸ் என்னென்னலாம் வந்து டேட்டா ஜென்ரேட் பண்ணியிருக்கிறாங்களோ எல்லா ம். டேட்டாவையும் கரைச்சி குடிச்சிருச்சு, இனிமே டேட்டாவே இல்லை உலகத்துல அப்படிங்கிறான் ம். அவனுடைய புத்தகத்துல. ம். ம்.
இன்னொரு பக்கம் இப்ப சமீபத்துல வரக்கூடிய கடந்த 10 ஆண்டுகள்ல மிக அதிவேகமாக வளரக்கூடிய ரிசர்ச் வந்து பிளான்ட் இன்டெலிஜென்ஸ் அல்லது வெஜிடேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய ம். ஒரு முக்கியமான ஒரு, எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜேசி போஸ் தான் முதல்ல வந்து பிளான்ட் வந்து இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ம். எப்படி குவாண்டம் பிசிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கிறவங்க அதன் மூலமாக அவங்க பார்க்கிற விஷயம் மாறுபடுது அப்படின்ற அந்த இதை வந்து குவாண்டம் பிசிக்ஸ், இந்த குவாண்டம் தியரி வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுதோ அது மாதிரி அஹ், இந்த பிளான்ட் இன்டெலிஜென்ஸ் பத்தி வரக்கூடிய புத்தகம் வந்து நம்ம யோசிக்கிற எல்லாத்தையும் வந்து மாற்றி அமைக்கக்கூடியது. ம். ஏன்னா சமீபத்தில் ஒன்று படித்தேன். ஒரு, அதாவது மிருகங்கள் பார்வையில் மனிதர்கள் அப்படின்னு. இதை ம். நம்ம யோசிச்சதே கிடையாதுல்ல, மிருகங்கள் பார்வையில் மனிதர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. இன்னொருத்தர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் பிளான்ட் இன்டெலிஜென்ஸ் பத்தி. இருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாம் உலக அளவில் ஐநா சபை மாதிரி தாவரங்களின் ஐநா சபை இருந்துச்சுன்னா ம். அதுல மனிதர்களை பற்றி அவங்க ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்கன்னா, ம். தீர்மானம் நிறைவேற்றினாங்கன்னா, அவங்க ம். எப்படி வந்து மனிதர்களை பார்ப்பாங்க தாவரங்கள் அப்படின்றத வச்சு ஒருத்தர் ஒரு சின்னதா ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. வித்தியாசமான புத்தகம். ம். ஸோ இது மாதிரி தாவரங்களின் இந்த இன்டெலிஜென்ஸ் குறித்த ரிசர்ச், இது வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட புத்தகம். ஆனா ரிசர்ச் வந்து எப்படி வந்து ஒரு மரம், ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கிற இன்னொரு மரம், அது வந்து இதே ஸ்பீசிஸ் கூட கிடையாது, அது வேறு விதமான மரம்னா கூட தன்னுடைய வேர்களின் மூலமாக அந்த மரத்தை போய் தழுவி அதனுடைய வேர்களை பிடித்து கொண்டு அந்த வேர் மூலமாக அந்த மரத்துக்கு உயிர் சக்தியை பாஸ் பண்ணுது அப்படின்றத வந்து காட்டுல வசித்து காடுகளை மாத்திரமே பார்த்துட்டு இருந்த ஒரு ஒரு ஜெர்மன் சிந்தனையாளர் ஒருத்தர் எழுதுறாரு. நிறைய இந்த பேர் அதை மைசீலியம் நெட்வொர்க் மாதிரி டெக்னிக்கலா பார்க்குறாங்க. ம், நான் கிராமங்கள்ல போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம இப்போ இருக்கிற வார்த்தை கம்பானியன் பிளான்ஸ் அது இதுன்னு எழுதுறாங்க. ம். ஆனால் கிராமத்தில் இந்த விஷயத்த மக்களுக்கு நல்லா தெரியுது. செடி, மரம், செடி, கொடி பற்றின வேப்ப அறிவு மரம், வந்து அரச மரம் நம்ம ஊர்ல ரொம்ப காமன். ஆமா, எல்லா புல்லுருவின்னு சொல்லுவோம். கோயில்கள்லையும் அதே அந்த மாதிரி ஆ? பனைமரம் வந்து ஆமா. பனைமரத்தினுடைய அந்த அமைப்பு அஹ், பல்வேறு உயிரினங்கள் மட்டும் இல்ல. நம்ம நிறைய பறவை, பூச்சி தான் இப்போ பனைமரத்தை பற்றி யோசிக்கிறோம். பனைமரத்தோட போய் இணைஞ்சிக்கிச்சுன்னா எந்த மரமாக இருந்தாலும் ஈஸியாக வளர்ந்துருது. ம், வளர்றதுக்கான சேஃபான பிளேஸாக மரங்கள் உணர்றது. ம், நம்ம ஸ்டெய்னர் மாதிரியான ஆட்கள் ஆஸ்திரியா, ஹங்கேரியால இருந்து தான் நிறைய பிளான்ட் இன்டெலிஜென்ஸ் வந்து முதல் கட்டமாக ஆரம்பித்து வேலை செய்கிறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படி தான் இருக்குது. அந்த ஒரு இப்போ நீங்கள் சொல்லும்போது நிறைய விஷயங்கள் ஞாபகம் வருது. கொரோனா பீரியடில் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி நிறைய படிச்சிருந்தேன். அதில் பூசணிக்காயை பற்றி டார்வின் ஒரு ஆய்வு பண்ணுறாரு. பூசணிக்காய், ம், தக்காளிலாம் பண்ணும்போது பூசணிக்காய் மட்டும் தனியாக எழுதுறாரு அவர். டெய்லி போய் பூசணி கொடி பக்கத்தில் உட்காந்துக்கிறது, வேடிக்கை பார்க்கறது. ம், அந்த நம்ம எப்படி கை அசைப்போமோ அதே மாதிரி அதனுடைய அதில் இருக்கும் இல்லையா, அந்த பிடிமானத்துக்காக இருக்கக்கூடிய டெண்டக்கல்ஸ் அதெல்லாம் வந்து அது அசைச்சு அசைச்சு தேடுது. ம், இருக்கிறதுலே முள்ளு மாதிரி கரடு முரடா இருக்கக்கூடிய விஷயங்களை அது பற்றி பிடிக்குது. இது அவர் வந்து இப்போ வந்து கேமராவில் நிறைய ஸ்லோ மோஷன்லாம் பார்த்துடுறோம். நம்ம வந்து ஃப்ரேம் ரேட்டை எல்லாம் மாற்றி ஸ்லோவாக பார்க்க முடியும். இல்லை ஹைப்பர் லேப்ஸில் பார்க்க முடியும். அப்போ அதெல்லாம் இல்லாமல் அவர் தொடர்ச்சியாக கவனிச்சிருக்காரு. அது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பக்கம் ஒரு ரொம்ப வழுவழுப்பாக இருக்கிற ஒரு குச்சி, இன்னொரு பக்கம் முள் நிறைந்த ஒரு குச்சி வச்சோம்னா இந்த பூசணி கொடி வந்து படர்றது அந்த முள்ளு மேலே தான் படருது. அதுதான் அது தன்னை பாதுகாப்பாக உணருது அப்படின்னு அவரும் எழுதுறாரு. அதுக்கு பிறகு நிறைய ஆய்வுகள் எழுதுறாங்க. இப்போ ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பிளான்ட் இன்டெலிஜென்ஸில் நான் ரீசெண்டாக படித்தது என்னன்னாக்கா, ஒரு இலை இருக்குது, முழு இலை இருக்குது. அந்த முழு இலையை பாதியாக நீங்கள் மரத்தில் இருந்து கத்திரிச்சிட்டிங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் பார்ட் மட்டும் தான் கத்திரிக்கணும். அதனுடைய எனர்ஜி பார்ட் அப்படியே தான் இருக்குன்னு ஆய்வு பண்ணுறாங்க. ம், அது நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும் இந்த ஆய்வில். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பிளான்ட் நம்மாழ்வார் வந்து 2 புத்தகங்களை வந்து அடிக்கடி சஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவரும் வாசித்து நிறைய அடிக்கோடிட்ட புத்தகங்கள் இருக்குது. இந்த டாம் ஹாப்கின்ஸுடைய சீக்ரெட் லைஃப் ஆஃப் பிளான்ட்டு,
சீக்ரெட் லைஃப் ஆஃப் எர்த் இது ரெண்டும். அவங்க அது மாதிரி காலத்துக்கு மாறி இருக்கு. ஆனா இப்போ இருக்கிற மாற்றத்தை வாசிக்க வேண்டியது. முன்னாடி இருக்கிறவங்க வந்து கண் கூட பார்த்தாங்க. அடுத்தது நீங்க சொல்ற மாதிரி கற்பனையா பார்த்தாங்க. இப்போ அது என்ன சொல்றது, உள்ளுணர்வோடும் பார்க்கறாங்க. அதை அதை வந்து அறிவியல் பூர்வமாக இல்ல இப்போ அதை நிரூபணமும் தொழில்நுட்பம் பண்றாங்க. வளர்ந்திருக்கு. இப்போ வளர்ந்துருக்கு. தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறதுனால, அந்த அறிவியல் பூர்வமாக முன்னே இருந்தவங்க ம். கண்கூடா பார்த்து, இது நான் பார்க்குறேன், நான் அப்சர்வ் பண்ணதுன்றத மாத்திரம் தான் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சுச்சு. இப்போ ம். இன்னொரு துறை ஒண்ணு வந்து கடந்த 5, 6 வருடங்கள்ல பிரபலமாக கூடியது வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும், இந்த ஹை டேட்டா ப்ராசஸிங் கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்கிறதுனால, இப்போ ம். ஒரு துறை வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ இது என்ன சொல்றது? ஆ அதுக்கு என்னமோ ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்களே! பயோ அக்வாஸ்டிக்ஸ் அப்படின்றாங்க. ம். அதாவது ரொம்ப நம்ம மனிதர் காதுகளுக்கு கேட்க முடியாத அளவு ம். சத்தம் வந்து எப்படி இயற்கையில இருக்குது. ம். ஆ, மிருகங்களும் சரி, தாவரங்களும் சரி சத்தம் எழுப்புது. அந்த சத்தம் அது எழுப்புறதுனால எ எதுக்காக எழுப்புது? என்ன அப்படின்றத கேட்கறதுக்கான கருவிகள் இப்ப நம்மகிட்ட இருக்கு. ஆமா. முன்னாடி ஒரு வந்து அது வெறும் வேவ் தியரியா வச்சிருந்தாங்க. ஆமா. ஏதோ ஒரு அலைகள் போகுதுன்னு. காடுகள்ல இப்போ சோனோகிராம் ஆக்கிட்டாங்க. சவுண்ட ஆமா. அப்படியே பதிவு பண்ண முடியுது அவங்களால. அது பதிவு பண்றது மாத்திரம் இல்லாம, இப்போ ஒரு காட்டு உள்ள வந்து இந்த பதிவு பண்ற அந்த இயந்திரத்த ஒரு பல்வேறு இடங்கள்ல வச்சு, அத பதிவு பண்றதுல ஒரு 20, 30 சவுண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ம். சவுண்ட வந்து 1 மாதம், 1 வருடம் அது மாதிரி தொடர்ந்து அந்த சவுண்ட ப்ராசஸ் பண்ணி, ம். அதுல ஒரே ஒரு சவுண்ட மாத்திரம் எடுத்து, அது எந்த மிருகத்துல இருந்தோ, எந்த தாவரத்துல இருந்தோ வருதுன்னு, அது என்னென்ன ஃப்ரீக்வென்சில வருது, அந்த ஃப்ரீக்வென்சில அங்க வந்து என்னென்ன மாற்றங்கள் நிகழுது, அப்படின்னா, அது என்ன சொல்றதுக்காக அந்த சத்தத்த எழுப்புது, அப்படின்ற யூகிக்கக்கூடிய சாஃப்ட்வேர் இப்ப நம்மகிட்ட இருக்குது. ஏஐ ம். மூலமா லார்ஜ் டேட்டாவ கம்ப்ரஸ் பண்ணி, வருடக்கணக்கா அது மாரி கேட்டு அத கம்ப்ரஸ் பண்ணி, அதுலேருந்து பேட்டர்ன ரெகக்னைஸ் பண்ணி, அந்த பேட்டர்ன பேஸ் பண்ணி, இது இதுவா தான் சொல்ல இருக்கும். இல்ல இந்த மாரி சூழல் மாறும்போது இந்த மாரி அ அ கம்யூனிகேஷன் மாறுது. அப்படின்னா, ஒருவேளை இதுக்கு சார்ந்த இந்த கம்யூனிகேஷன் இருக்கலாம். அப்படின்ற மாதிரி இன்ஃபர் பண்ணக்கூடிய தொழில்நுட்பம் இப்ப நம்மகிட்ட இருக்கிறதுனால, அதன் ம். மூலமாக வளர்ந்திருக்கிறது தான் அந்த பயோ அக்வாஸ்டிக்ஸ். நான் முன்னமே கூட நம்ம பாட்காஸ்ட்ல சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஆமா. இந்த யானைகள் வந்து ஒரு யானையும், இன்னொரு யானையும் வந்து பேர் சொல்லி கூப்பிடுது அப்படின்றத இதுலேருந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ம். ம். யானைகள் வந்து ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பேர் சொல்லி தான் கூப்பிடுது. ம். ஒரு காட்டுல ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதியில இருக்கக்கூடிய ஒரு யானை, இங்கிருந்து அங்க இருக்கக்கூடிய யானைக்கு வந்து ஸ் கம்யூனிகேட் பண்ணும்போது, அங்கிருந்து அந்த ஒரு யானை மாத்திரம் திரும்பி ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஏன்னா, அதுல ஒரு பேட்டர்ன் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மற்ற யானைகள் எல்லாம் அந்த ஒரு யானைக்காக இந்த விஷயம் சொல்றோம் அப்படின்னும்போது, அதுக்கு ஒரு யுனிக் சத்தம் ஒண்ணு எழுப்புது. இந்த சத்தம் தான் வந்து அதனுடைய பெயராக கூட இருக்கலாம், அப்படின்ற அளவுக்கு யூகிக்கிறது இப்போ. ம். ஸோ இது மாரி தொழில்நுட்பத்தின் மாற்றத்தினால வந்து ஏற்படக்கூடிய விஷயங்களை, இப்போ ம். வந்து இந்த பயோ அக்வாஸ்டிக்ஸ் மாரி புதுசு புதுசா வந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து நெறைய புத்தகங்கள் இப்போ வந்துட்டு இருக்குது. நெறையன்னா வந்து ரொம்ப அதிகம்னு சொல்ல மாட்டேன். ஐ வுட் சே ஒரு வருஷத்துல வந்து முக்கியமான புத்தகங்கள் இதுல வந்து ஒரு 5, 6 புத்தகங்களாவது வந்துருது. அது இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கு. ஒரு ஒரு 10, 15 புத்தகங்கள் கூட வந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அ ப காந்திய மாரி கிடையாது. இப்ப இது அது இன்னொரு ஜான்ர் நான் அடிக்கடி வாசிக்கிறது. ஆனா, அதுல ரொம்ப செலக்டிவ் ஆயிருச்சு இப்போ. ம். ஒரு ஒரு பதிப்பாளர் சொன்னாரு, "காந்திய பத்தி சுமாரா ஒரு வருஷத்துக்கு 200 புத்தகங்கள் வருது" அப்படின்னாரு. நீங்க ரொம்ப கம்மியா சொல்றீங்க. இல்ல எனக்கு ஒரு பப்ளிஷர் ம். சொன்னது. அதான். பலகாலம் அவரு முன்னாடி பேசும்போது நான் இப்போ 3 நபர்கள் தான் உலக அளவுல அதிக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு புத்தகமா வரவங்க. அதுல டாப்ல காந்தி தாங்கிறாரு. சோசியல் சயின்டிஸ்ட்டா. இப்ப ஆமா. அவங்க அப்படி எடுத்துக்கிறாங்க வெஸ்டர்னர்ஸு. அதனால 2000 புத்தகமாவது இருக்கும். ஏன்னா நம்ம இந்தியன் பென்குயின் கிளாசிக்ஸ் அவன் கொண்டு வர்றதே நாம பார்த்த வகையில் அதிகம். நமக்கு தெரியாத எவ்வளோ நடந்துட்டு இருக்கு வருஷத்துக்கு. அதனால ஆய்வு கட்டுரைகளாகவும் புத்தகங்களாகவும் இப்போ மேபி இந்த மாஸ் பேப்பர் பேக் மாதிரி
லட்சம் காப்பி அப்படி போடுறது வேணா நீங்கள் சொல்கிற மாதிரி 200 இருக்கும். மற்றபடி 1000 காப்பி 2000 காப்பி 5000 காப்பின்னு வர்றது ஏகப்படும். ஏன்னா காந்தியுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் எடுத்து இப்போ ரிசர்ச் பண்ணுறாங்க. காந்திக்கும் உப்புக்குமான தொடர்புனா காந்தியோட டயட் எடுக்கிறாங்க. காந்திக்கும் காட்டனுக்குமான தொடர்பு, காந்திக்கும் இஸ்லாமியர்களுக்குமான தொடர்பு, பெண்கள், தீண்டாமை. இன்னைக்கு காலையில் கூட எனக்கு ஒரு மெசேஜ் வருது. கல்பட்ரா நாராயணன் சொல்லிட்டு கேரளாக்காரு ஒரு இலக்கியவாதி. காந்தி இருக்கிறதுலே மோசமான பிரச்சனையாக தீண்டாமையை பார்க்குறாருன்னு அவர் எழுதுகிற விதம் இருக்கு இல்லையா. காந்திக்கு கர்ம வினை மீது நம்பிக்கை இருந்தால் கூட அந்த கர்ம வினையெல்லாம் கழிச்சுட்டு பார்த்த ஒரு விஷயம் தீண்டாமை அப்படின்னு அவர் ஒரு வியூவில் எழுதியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. சின்ன பேராகிராஃப் தான் அது. அப்படி ஏதோ ஒரு எல்லா காலகட்டத்திலேயும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு. இலக்கியவாதிகளாலும், அதாவது வெறும் ரிசர்ச்சர்ஸ், அகாடமிக் ரிசர்ச்சர்ஸ் இல்லாமல் இலக்கியவாதிகளுடைய இன்புட்டாக இருந்திருக்கிறாரு அவர். அவர்களுடைய ஒரு நாவல், ஒரு சிறுகதை வேணும்னா அவர்கிட்ட இருந்து எடுத்து அந்த மாதிரி வியூலாம் நிறைய இப்போ ஆய்வு பண்ணுறாங்க. இல்லை, நான் இதில் ரொம்ப செலக்டிவ் ஆகிட்டேன் இப்போ. ஏன்னா ஒரு பப்ளிஷர் எனக்கு ஒரு ஒரு தடவை பேசும்போது சொன்னார், ஆமாங்க ஒரு வருஷத்துல இவ்வளோ புத்தகம் அவரை பற்றியே வருதுன்னா அவர் நல்லவர்ன்றது வந்து அல்லது அவருடைய நல்ல குணங்களை மாத்திரமே பற்றி எழுதினோம்னா எப்படிங்க விற்காது இல்லை புத்தகம். அதனால ஏதோ கான்ட்ரவர்ஷியல் எழுத வேண்டி இருக்குது. அதனால வரப்போகிற புத்தகங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு 70-80% வந்து இல்லாத கான்ட்ரவர்சியை உற்பத்தி பண்ணி காந்தியை வந்து மிஸ்இன்டர்பிரட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கு. அதனாலேயே நமக்கு வந்து இதெல்லாம் என்னத்தை படிக்கிறது அப்படின்ற மாதிரி அது கொஞ்சம் இது வந்து விற்பனைக்காக மாத்திரமே எழுதக்கூடிய புத்தகங்கள். இப்போ ஒரு இந்துத்துவா வர்சஸ் இந்து ஸ்வராஜ்னு தான் இறந்து போகக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் யூஆர் அனந்தமூர்த்தி வந்து பாதி வந்து டிக்டேட் பண்ணி எழுதினார் ஒரு புத்தகம். ரொம்ப சின்ன புத்தகம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இந்துத்துவான்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சித்தாந்தம்னு அதை எடுத்துக்கலாம் நீங்க. அதையும் காந்தியோடைய இந்த ஹிந்த் ஸ்வராஜ் அப்படின்ற புத்தகத்தையும் வச்சு எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு இது ரெண்டுமே வந்து ரெண்டு விதமான விஷன் ஆஃப் இந்தியா. ஆனா காந்தியோடது எப்படி மாறுபடுது அப்படின்றத வந்து எழுதினார். ரொம்ப பவர்ஃபுல் புத்தகம். எல்லாரும் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம். சின்ன புத்தகம் தான். ஆனா அது மாதிரி புத்தகங்கள் வந்து வரும்போது நம்மளை வந்து தீவிரமா சிந்திக்க வைக்கக்கூடிய புத்தகங்கள். அது மாதிரி புத்தகங்கள் ஒரு கருத்தை சொல்லும்போது. ஸோ அது இருக்கும்போது இது காந்தியை பற்றி நிறைய புத்தகங்கள் வருதுன்றது வந்து ஏதோ ஒரு கியூரியாசிட்டிக்காக வாங்கி படிக்கலாமே தவிர அதுக்கு இல்லை. அதனால நான் அது படிக்கிறது இல்லை. எனவே இப்போ இந்த சீசனில் நம்ம பேசக்கூடிய புத்தகங்கள்ல முக்கியமானது நான் முதல் புத்தகமாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புறது வந்து த நேச்சர் ஆஃப் நேச்சர் பை வந்தனா சிவா. சமீபத்தில் நான் படிச்சுட்டு இருக்கிற புத்தகங்கள ரொம்ப முக்கியமான புத்தகமாக நான் நினைக்கிறேன். அது தமிழாக்கம் பண்ணணும் அப்படின்னு கூட ஒரு முயற்சி ஒன்று நடந்துட்டு இருக்குது. பார்க்கலாம் அது தமிழாக்கம் ஆகுமா அப்படின்னு. பட் இந்த நேச்சர் ஆஃப் நேச்சர்னு வந்தனா சிவாவுடைய புத்தகம் வந்து கையில் வந்து புத்தகம் 3-4 நாள் தான் ஆகுது. ஆனால் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இன்னொரு 4 பக்கமாக ரொம்ப தான் மிச்சம் இருக்குது. முடிச்சாச்சு புத்தகத்தை படிச்சு. அதாவது இயற்கை பற்றிய சமூக என்ன சொல்றது புரிதல் மற்றும் நேஷன் ஸ்டேட் நாடுகளுடைய லீகலைசேஷன் ரெகுலேஷன் எப்படி வந்து கடந்த 40-50 ஆண்டுகள்ல மாறி இருக்குது. எப்படி வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச், அதாவது பருவநிலை மாற்றம் பற்றிய நெரேட்டிவ் வந்து இன்னைக்கு பெரும் கம்பெனிகளால செட் பண்ணப்படுது அப்படின்றத ஒரு அதிவேக ட்ரெயின்ல போயிட்டே நீங்க வந்து பல விஷயங்களை கடந்து போகிறதுக்கு ஒரு 40-50 வருஷத்தில் நடந்தது வந்து வேகமான ஒரு ட்ரெயின்ல வேடிக்கை பார்த்துட்டே போனீங்கன்னா எப்படி இருக்கும். அந்த அளவு வேகத்தோட எழுதியிருக்கிறாங்க. 100-120 பக்கம். சின்ன புத்தகம் தான். ஆனா பயங்கர தெளிவுடன் அவங்க எங்கிருந்து வர்றாங்கன்னு, அதாவது அதை எதுக்கு ஜெக்ஸ்டபோஸ் பண்றாங்கன்னா எப்படி இந்த தொழில்நுட்பம் சார்ந்த தவறான ஒரு புரிதல், ஒரு கண்ணோட்டம் புவிவெப்பமாகறத பத்தி உலகளவில் வந்து பிரபலப்படுத்தப்படுதோ அதுதான் வந்து ஒரே வழி அப்படின்னு எப்படி பண்ணுதோ அதற்கு மாறாக இயற்கை சார்ந்த
ஒரு வியூ. அதற்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்க, அதற்கு வந்து சிந்தனையாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது 2த்தையும் ஜக்ஸ்டபோஸ் பண்ணி, ஆ ம், ம், ஒவ்வொரு சாப்டர்லயும் இது 2த்தையும் கான்ட்ராஸ்ட் பண்றாங்க. அதற்கான வியூ என்ன? இதற்கான வியூ என்ன? அது ம், எத முன்வைக்குது? இது எது வந்து சரின்னு சொல்லுது? அப்படின்ற மாதிரி அ அழகாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அதே ம், சமயம் பயங்கர சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சியோட எழுதப்பட்டது. ம். பட் இந்த சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி தான் இன்னைக்கு வந்து இந்த கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசுறவங்களுக்கோ அல்லது கிரீன் எக்கானமி பற்றி பேசுறவங்களுக்கோ வந்து இல்லாம போறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த அர்ஜென்சி வந்து உணரல இன்னும். இன்னும் நான் என்னுடைய அடுத்த மாசம் சம்பளம், என்னுடைய பர்சனல் ஈகோ, நான் இவரோட சண்டை போட்டேன், எனக்கு இங்க சீட்டு குடுக்கல, எனக்கு வந்து உட்கார்றதுக்கு சேர் குடுக்கல, என்ன வந்து மரியாதை பண்ணல, பொன்னாட போத்தல. இது எல்லாமே அல்பத்தனமான விஷயங்களுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்க வந்து, ம், சுவாசிக்க காத்து இருக்காது ஐயா, குடிக்க தண்ணி இருக்காது, சாப்பிட உணவு இருக்காது அப்படின்ற நிலையை நம்புறதுக்கே நோக்கி. நம்பிக்கையே இருக்காது. ஆக்சுவலா இதோட சேர்த்து இன்னொன்னையும் ஃபாலோ பண்றேன்னா, கடந்த ஒரு 10 வருஷமாவே, நம்ம வந்து ரொம்ப உயர்வான இடத்துல தான் உயர்வு ப்ளஸ் அகலம் அப்படிதான் ஒரு ரிலீஜியஸ் சென்டர்லாம் உருவாக்குறோம். ஜெருசலேமோ, மெக்காவோ இல்ல இமயமலையில இருக்கக்கூடிய கேதார்நாத் உள்ளிட்ட எல்லாமே இந்த வருஷம் வந்து அவர்களுடைய ரிலீஜியஸ் பிராக்டிஸ பண்ண முடியாத அளவுக்கு பாதிப்பு. ஓ. ஒண்ணு ஆமா. அத நான் குறிப்பிட்டே சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இப்போ கேதார்நாத்ல பனிலிங்கமும் மத்த எதுவுமே ஃபார்ம் ஆவல. அங்க ஐஸே இல்ல இப்போ. இருக்கிற டெம்பரேச்சர் அதிகன்றதுனால. இப்போ சிவன கும்பிட முடியல. மெக்கால ந பெ பெய்ந்த மழை வந்து அங்க இருக்கிற ரிலீஜியஸ் பிராக்டிஸஸே விடல. ம். ஜெருசலேம்லயோ, மத்த இடங்கள்லயோ ஒரு பக்கம் போர் சூழல் அங்க ஒரு மாதிரி இருந்தா கூட, அதுலருந்து கொஞ்சம் தள்ளி, அங்கேயும் இயற்கை சீற்றம் அதிகமா இருக்கு. அதாவது தினசரி நிகழ்வு மாரி அ ஒண்ணு கவனிக்கப்படாம இருக்கு. அது வந்து நிலநடுக்கம். எப்பயுமே அங்கங்கன்னு 2, 3 மேக்னிட்யூட்ல இருந்துகிட்டே இருக்கும். அந்த ரிங் ஆஃப் ஃபயர் சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல. ஆனா இப்போ இந்த கடந்த 2 வருஷமா அதுக்குன்னு தனியா ஒரு ஒரு ஃபாலோவே பண்றோம் ஒரு குழுவா நாங்க. அத ஃபாலோ பண்ணும்போது 5 5க்கு மேல மேக்னிட்யூட் 5க்கு மேல பூமியில எங்கோ 1 அல்லது 2 இடங்கள்ல தினசரி நிலநடுக்கம் இருந்துகின்னே இருக்கு. தினசரி. ஓ! இன்னும் இத பத்தி பேசுறதுக்கு நெறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. நீங்க சொன்ன மாரி அடுத்த மாசம், அடுத்த வருஷம் பென்ஷன்ஸ் இதெல்லாம் சோசியல் செக்யூரிட்டி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட, எ என்ன அடிக்கடி கேட்க போற கேள்வி என்னன்னா, இந்த மாரி தளங்கத்துல வேலை செய்யறதுனால அது பர்சனலா இருந்தாலும் அது ஒரு பொது விஷயத்துல வருது. அதனால அத பேச வேண்டியிருக்கு. நீங்க வந்து டெர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் எவ்வளோ வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. ம். என்னத்த இன்சூர் பண்ணிட்டு வாழ முடியும்னே எனக்கு தெரியல. நீங்க நம்ம இந்த பயணங்கள்லாம் போயிட்டு வரும்போது பார்த்தா நடக்கக்கூடிய இப்போ வயநாட்ல இருந்தவங்க என்ன இன்சூரன்ஸ் பண்ணி என்ன அதுலேருந்து ரிவோக் ஆயிட முடியும்? அவங்க ஒண்ணும் புரியல. அச்சுறுத்தறதுக்காக சொல்லல. கில்ட் ட்ரிப் பண்ணோன்னு. ஆனா கேள்வி இருக்கு எனக்கு. யாருக்காக இன்சூர் பண்றோம்? யாருக்காக வந்து திட்டமிடுறோமோ, அவர்களுடைய எதிர்காலமே கையில இல்ல. என்ன நடக்குன்னு தெரியலன்னும்போது, இப்போ நீங்க சொல்ற மாரி இந்த இந்த புத்தகம் ஒரு பக்கம் முக்கியம். அ அதனால தான் அத முதல்ல எடுக்க வேண்டியிருக்கு. சூழலியல் சார்ந்தும் சரி, அ அது சார்ந்து அவங்க எப்படியும் கட்டாயமாக ஒரு அ அரசியலும், ஸ்பிரிச்சுவலும் சேர்த்து தான் எழுதியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நான் வாசிக்கல. புத்தகம் வந்துட்டு இருக்கு நீங்க போட்டது. அ அடுத்தபடியாக நீங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ஓரளவுக்கு வாசிச்ச புத்தகமா பார்க்கிறது என்னன்னா, இன்னைக்கு உலகம் முழுக்க மருத்துவத்துறைய வந்து ஒரு பக்கம் இந்த மாரி கான்சிக்வென்சஸ் நடந்துட்டு இருக்கு சூழ்நிலையில. ஆனா மருத்துவத்துறையில பெருநிறுவனங்கள் இன்வெ அ இன்வெஸ்ட்மென்ட் கூடியிருக்கு. நீங்க எப்படி ஏஐ இன்வெஸ்ட்மென்ட் சொன்னீங்களோ, பல ட்ரில்லியன் கூடியிருக்கிறது. மருத்துவத் துறையில மெட்டா, மைக்ரோசாஃப்ட், அமேசான்லாம் இன்வெஸ்ட் பண்றதுன்றது, தனி அமைப்புகள் உருவாக்குறதுங்கிறது கூடியிருக்கு. இந்தியாவிலும் சரி. இந்தியால இப்ப இந்த ஏர்செல் ஓனர் சமீப காலமா ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஐஓன்னு ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு, பல ட்ரில்லியன் பட்ஜெட்லயே அவர் பேசினுருக்கிறாரு. இவர்கள் எல்லாரும் சொல்றதுன்னா, மனிதன் வந்து தன்னுடைய அ அ மரணத்த தள்ளி போட முடியும். அந்த அந்த இடத்திலிருந்து மரணத்த வேணும்னா டெர்மினேட் பண்ணிக்கலாம் லைஃப. அத நோக்கி சிந்திக்கிறாங்க இப்போ.
அவர் வெங்கி ராமகிருஷ்ணன் எழுதுறாரு. நீங்க சொன்ன பிறகு தான் அந்த புக்கு வாங்கி நான் வாசிக்க ஆரம்பிச்சேன். ஆல்மோஸ்ட் முடிக்க போறேன். ம். ஒரு லைன் எழுதுறாரு. ஒரு ஒரு ஸ்பீஷியஸ் எக்ஸ்பைரேஷன் டேட்டை முடிவு பண்ணிக்கக்கூடிய ஸ்பீஷியஸா மாறிட்டு இருக்கு ஹியூமன் ஸ்பீஷியஸ்ங்கிறாரு. நான் எப்போ இறக்கணுன்றதை முடிவு பண்றதுக்கு ஆய்வுகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. நான் எக்ஸ்பைரேஷன் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல என் உயிரை வச்சுக்கலாங்கிறாரு. எனக்கு வந்து இது ஒரு திகிலா இருந்தது. சூழலியல் சார்ந்து வந்து நம்ம இப்போ ஒரு ஒரு வகையில் ஒரு 15 வருஷமா பழகிட்டமா இருக்கும் இந்த கான்சிக்வன்சஸ்க்கு. அவர் சொன்ன இந்த வார்த்தை அதுக்கப்புறம் அவர் நிறைய இடங்கள்ல பேசுனதையும் கவனிச்சேன். அவர் வந்து அந்த ரைபோசோம் பத்தி ஆய்வு பண்ணதுக்கு பிறகு ஒரு ஜீனுக்கு பிறகு இந்த புக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இப்போ உலக அளவில் அவர் எல்லா பெரிய ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்ஸ்லையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. அவர் அதான் சொல்றாரு, மனிதன் எதிர்காலத்தில் சந்திக்கப்படுத்தணும்னா தான் உயிரை சப்ஸ்கிரைப் மாடலாக மாறிடுங்கிறாரு. ம். எக்ஸ்பைரேஷன் டேட்டை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்கிறாரு. ஆனா, பண்றதுக்கான அதே முயற்சி எடுக்கிறாங்கிறாரு. சமயம் அவரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த புத்தகத்துல, அந்த அஹ், "வென் வி டை" என்ற அந்த புத்தகத்துல வந்து அ இது எழுதுறாரு இல்லையா? அந்த ம், பிசியாலஜி எப்படி டிஸ்இன்டகிரேட் ஆகுதுன்னு. ம், அவர் இதெல்லாம் சாத்தியமாக இருந்தாலும், உண்மை. அ ஒரு ரொம்ப நாள் வாழ்றது முக்கியம் இல்ல. ம். எவ்வளோ நாள் அதுல சீக் ஆகாம நம்ம வாழ்றோம், அதுதான் முக்கியம் அப்படின்றத வலியுறுத்துறாரு. அந்த புத்தகத்துல எனக்கு ரொம்ப இம்மொபிலிட்டி பத்தி. அதான் அவர் சொல்றது என்னன்னா, நீ வந்து இன்னி தேதிக்கு வந்து 80, 90 வருடமோ அல்லது 100 வருடமோ வாழ்வதுன்றது வந்து மருத்துவத்துல ரொம்ப சாத்தியமான விஷயம். அண்டு நம்மளுடைய உடல் வந்து அமைப்பு வந்து 120 வருடம் வரைக்கும் வாழ்வதற்கான ஒரு டெஃபினெட்லி இது வந்து நம்மளுக்கு ஒரு 100, 150 வருஷமாவே தெரியும். அ ஒரு மனித உடல் வந்து 120 இயர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் வாழ்றதுக்கு ம், ஆப்டிமம் கண்டிஷன்ஸ்ல வாழ்ந்ததுன்னா 120 அப்படின்னு. ம், அது சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஆனா நீங்க 80 வருடம் வாழ்றதோ, 60 வருடம் வாழ்றதோ பெரிய விஷயம் கிடையாது. ம், ஆனா அந்த வாழக்கூடிய நாட்களில் எத்தனை நாட்கள் நீங்க வந்து நோய்வாய்ப்பட்டு இருந்தீங்க? எத்தனை நாட்கள் நீங்க ஆரோக்கியமாக, புரொடக்டிவாக, சந்தோஷமாக இருந்தீங்கன்றது தான் முக்கியம். இந்த ம், நோய்வாய்ப்படும் நாட்கள வந்து குறைக்கிறது தான் வந்து மனித வாழ்க்கையோட இதுவா இருக்கணுமே தவிர, ம். லைஃப எக்ஸ்டெண்ட் பண்றது இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி தன்னுடைய கருத்தாக சொல்றாரு. சயின்டிஃபிக்கலி அஹ், இது வந்து பாசிபிளா மாறிட்டு இருக்குது ஆமா. அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் என்னுடைய அனுபவம் இன்ஃபாக்ட் அந்த வென் வி டைல தன்னுடைய வாழ்க்கைய பத்தி தான் ஆரம்பிக்கிறாரு. எனக்கு இன்னைக்கு வந்து மெமரி 65 லாஸ்ல வயசு இருந்து தொடங்குறாரு. 65 வயசு ஆயிருச்சு ம், அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து துவங்கி தான் அத எழுதுறாரு. ம். ஓ, நிறைய புத்தகங்கள் பத்தி விரிவா பேச போறோம். அதுக்கப்புறம் நீங்க வாசிச்ச ஏஜ் ஆஃப் ஏஐ பத்தி சொல்லியிருந்தீங்க. இந்த இது தொடங்கும் போதே கூட அதை பத்தி ஆரம்பிச்சுக்கீங்க. ஏஜ் ஆஃப் ஏஐ அண்ட் அவர் ஹியூமன் ஃபியூச்சர்னு அதுவும் அறிமுகப்படுத்தலாம். இன்னொன்று ஏஜ் ஆஃப் சர்வேலன்ஸ் அந்த புத்தகம், இன்டெப்டட் பியாண்ட் ரிலீஜன் ரெண்டுமே இப்போ பார்க்கணும். நீங்க அது இன்டெப்டட் வந்து வாசிக்க சொல்லி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணீங்க. அதுதான் அந்த கடன் சுமை அதை பற்றிய ஒரு புரிதல் வந்து ரொம்ப முக்கியமான புரிதல் எனக்கு. அத பத்தி அதுவும் ஏழைகளின் மேல இருக்கக்கூடிய கடன் பற்றிய ஆய்வுகள் ரொம்ப கம்மி. அதுல தலித் பெண்கள், ஏழை பெண்களுடைய வாழ்க்கை, அதுல ரொம்ப சாதாரணமாக வந்து பெண்களின் உடலை வந்து ஒரு கடன் வாங்குனான்னா, அதுக்கு வட்டியோட கட்டுற மாரி அவங்களோட உடலையும் வந்து எப்படி ஆக்கிரமிக்குது. அவங்கள வந்து எப்படி வந்து தங்கள் உடலை வந்து ஒரு கடனுக்கு வட்டியான ஒரு பொருளாக மாத்துறது அப்படின்றத வந்து இன்றைய தமிழகத்துல நடக்கக்கூடிய ஒரு அவலமாக அத வந்து சித்தரிச்சிருக்கிறாங்க. ஒரு 20 வருஷம் ஆய்வு பண்ணி. ம். அத வந்து எவ்வளோ கேஷுவலா அத வந்து பேசுறாங்க. எவ்வளோ கேஷுவலா இத வந்து அ நம்ம கண் முன்னே நடக்குது. ஆனா நமக்கு தெரியாம நடக்குது அப்படின்றது வந்து எனக்கு வந்து அதான் நிறைய ஆச்சரியமாகவும் பேர் வருது. அதே உடல் அரசியல் சமயம் பத்தி பேசும்போது பெண்களை அது ஆடை சுதந்திரம் அதோட நிறுத்திடுறாங்க. ம். இந்த புத்தகத்தை கொஞ்சம் அந்த கொஞ்சம் தான் பார்த்தேன். அதில் அவங்க வந்து இந்த உடம்பையும் இந்த கடனையும் அவங்க இணைக்கிற விதம்
இந்த என்ன சொல்றது, குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி பெண்கள் உடம்ப அவங்க கனெக்ட் பண்ணுறது கின்ஷிப்பு, கேபிட்டலிசம் அண்ட் செக்ஷுவாலிட்டின்னு தான் எழுதுறாங்க அவங்க. அதுக்கு பிறகு டெப்த்து, அந்த என்ன சொல்றது, டைட்டிலே வித்தியாசமா இருந்தது, செக்ஷுவல் டிவிஷன் ஆஃப் டெப்த் அப்படின்னு. இல்ல அது ஆம், அவங்க எழுதியிருக்கிறதும் வந்து ம், அனெக்டோடலா இருந்துச்சுன்னா கூட ஆ, தொடர்ந்து அதை வந்து போய் பேசி கேட்டு புரிஞ்சுன்னு அதை வச்சு எழுதியிருக்கிறாங்க. ம், பட் அதனாலேயே எனக்கு வந்து இது முக்கியமான ஒரு புத்தகமா, ஒரு இண்டிகேட்டிவ் இதுவா இதுவா ஆய்வாக நான் பார்க்கிறேன். இதை வந்து ம். இன்னும் தீவிரமாய் சிந்திக்கணும், இதை பத்தி யோசிக்கணுன்றதற்காக தூண்டக்கூடிய ஒரு புத்தகமாக நான் அதை பார்க்கிறேன். ஆமா. அதனால அதை பத்தி நம்ம பேசுவோம், தொடர்ந்து அதை பத்தியும் பேசுவோம். பட் இந்த நேச்சர் ஆஃப் நேச்சரை பத்தி கூட முதல்ல ஆரம்பிக்கலாம். அது தவிர அந்த இவரது தலைலாமாவுடைய இன்னொரு புத்தகம், அது பழைய புத்தகம், இப்பதான் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும், பியாண்ட் பியாண்ட் ரிலீஜன், ரிலீஜன் இல்லை, நான் எத்திக்ஸ் அதில் ஃபார். ரெண்டு விஷயம். அவரது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தலையிலாமா புத்தகம் முதல்ல வந்ததெல்லாம் பெருசு பெருசாக இருக்கு. அதை வாசிக்க முடியாமல் போகிறதுனால இப்போ எப்படி பெரிய பெரிய ஹிஸ்டாரியன்ஸ் எழுதுகிற புத்தகத்துக்கு சம்மரைஸே ஒரு புத்தகமாக வரும், அவர்களே எழுதுவாங்க. அந்த மாதிரி பியாண்ட் ரிலீஜியன் வந்து ரீபப்ளிஷ் ஆகுது இப்போ. அவருடைய நிறைய புத்தகங்கள் வந்து பழசு வந்து ரீபப்ளிஷ் ஆகுது, சிலது சம்மரைஸ் ஆகுது. எத்திக்ஸ் பற்றி அவர் எழுதுனதெல்லாம் அதனுடைய சம்மரியாக வருது. இது அதனால எத்திக்ஸ் அது, பத்தின்றதுனால தான் நான் வாங்கினேன் சமீபமா. ஆமாம். அதை படிச்சுட்டு இருக்கிறேன். அது பார்க்கணும். அதை பத்தியும் பேசலாம். எத்திக்ஸ் பத்தி நிறைய புத்தகங்கள் இப்போ சமீப காலங்களில் எத்திக்ஸ் பத்தி வரக்கூடிய புத்தகங்கள் வந்து சில விஷயங்கள் இந்தியாவுல இருந்து வர்றதெல்லாம் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவும் வருது. ஏன்னா நம்ம எத்திக்ஸ்க்கும் ஆர்கனைஸ்டு ரிலீஜனையும் ஒரு மாதிரி மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட், மாரல் போலீசிங் அதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடியதை வந்து எத்திக்ஸ்னு மாற்றி எழுத புனைவுகளும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இன்னைக்கு அதை பத்தி படிக்கும்போது. தலையிலாம அது வந்து பியாண்ட் ரிலீஜன் தான் டைட்டிலே கொடுக்குறாரு. வந்து ஆர்கனைஸ்டு ரிலீஜனை தாண்டி செக்குலர் எத்திக்ஸ்னு பேசுறாரு இந்த புத்தகத்துல. பார்க்கலாம். தொடர்ச்சியா பேசுவோம். பேசுவோம். பல்வேறு புத்தகங்களை இந்த எபிசோட்ஸ் முழுக்க அறிமுகப்படுத்த போகிறோம். அதில் குறிப்பாக இந்த 5, 6 புத்தகங்கள் வந்து கொஞ்சம் விரிவாக அறிமுகமும் பேசும்போது இது தொடர்பாக இருக்கக்கூடிய மற்ற புத்தகங்களுடைய அறிமுகமும் இருக்க வாய்ப்பு இருக்குது. தொடர்ச்சியாக கேளுங்க, வாங்கி வாசிங்க. சிலது டிஜிட்டலாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது, இதில் சிலது டிஜிட்டலாக கிடைக்கல. அதனால் புத்தகங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். இந்த சீசன் முழுக்க புத்தகங்களோட தான் நமக்கு பயணம். காட்டை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி நேயர்களே. வணக்கம். பார்க்கலாம்.